ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் உலகம் அன்பின் நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலிராம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. வெயிட் லாஸ்க்கு கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜீரோ ஆயில் ரெசிபி. ஸோ இப்போ நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, எண்ணெய்லாம் இல்லை அப்படின்னா கூட வெறும் ரைஸும் இந்த துவையிலும் வச்சு கூட சூப்பராக சாப்பிடலாம். வேறு எண்ணெயே தேவையில்லாமல் ஒரு லஞ்சை நம்ம சாப்பிட்டு முடிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு ரெசிபி. அது என்னன்னு கேட்குறீங்களா, பச்சை பயிறு துவையல் தான். இப்போ நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு தான் பண்ணுறேன், பச்சை பயிறு வைக்கல. ஸோ உங்கள்கிட்ட பச்சை பயிறு இருந்தால் நீங்கள் அதை பச்சை பயிரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உடச்ச பைத்தம் பருப்பு இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கலாம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு பயிர் துவையல் அரைக்க போகிறோம். ஸோ அதான் ரெசிபி பேர். இந்த பயிர் துவையல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும், இந்த பயிர் துவையல் சாப்பிடுவாங்களாம். இதை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லியுமே எடுத்துப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த ரெசிபி எப்படி பண்ணால் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு கப் பைத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உடச்சி பைத்தம் பருப்பு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம். பேனில் ஆயிலெலாம் சேர்க்கக்கூடாது. ஆயிலெலாம் சேர்க்காம பைத்தம்பருப்பு ஒரு கப் அப்பே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு கப் அளவு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஸோ இதை நம்ம வறுத்துக்கலாம். அந்த பயிர் பாயசம் வைக்கலாம், வறுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் வறுத்துக்கணும். கலர் மாற ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் சேர்த்துக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் கூட எண்ணெயே கிடையாது. அதனால தான் சொன்னேன். இப்போ நீங்கள் சப்போஸ் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி நம்ம கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கலர் மாறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கலர் மாறினதும் பயிர் வாசம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, கலர் தெரியுதுல. நல்ல அடி கனமான எண்ணெய் சட்டியில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ இதில் அப்படியே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 1/2 hour இது ஊறட்டும். இது மட்டும்தான் வேலையே. 1/2 hour ஊறினா டக்குன்னு ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ இது 1/2 hour ஊற வச்சிடலாம். நம்ம ஊற வச்சு ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஊறி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா இப்படி வடிகட்டி நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அது துவையலாக இருக்காது, நம்ம அரைச்சி விடுற பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா இப்படி நம்ம வடித்து சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்தாச்சு. இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அந்த 1 டம்ளர் சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ன சைஸு. ஸோ அதுக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 பூண்டு பல். 4 பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா இந்த பூண்டோட காரம் மட்டும்தான் இந்த துவையலுக்கு, நம்ம மிளகாலாம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் நான் ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இது கூட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி கப்பில் தேங்காய் வச்சுருக்கேன். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சில்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கப்பு, குட்டி கப்பில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கன்னா இப்போ துருவி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு புடி தேங்காய் இதுக்கு கண்டிப்பாக சேர்க்கலாம். நம்ம கையால் ஒரு புடி அளவுக்கு நம்ம தேங்காய் இதில் சேர்த்துக்க வேண்டியதா. ஸோ இப்போ நான் இந்த தேங்காவையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது கூட நம்ம கொஞ்சோண்டு கல்லுப்பு மட்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. கல்லுப்போ நைஸ் உப்போ நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன். தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணியே ஊற்றாமல் லைட்டாக தண்ணி தெளித்து அரைக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் துவையல் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது துவையலாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வறுத்து நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் சமையல் பண்ணி முடிக்கிறதுக்காண்டி இது ஊறிடும். நம்ம அரைச்சி அழகாக வச்சிடலாம். இது ஒரு எதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ எதுக்கு வேணாலும் வச்சு கொடுக்கலாம். இது ஒரு ஜீரோ ஆயில் சட்னின்னு கூட சொல்லலாம். இது இந்த உடச்ச பைத்தம் பருப்பில் தான் செய்யணும் கிடையாது. முழு பச்சை பயிர் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் செய்யலாம். இதே ப்ரொசீஜர் தான். வறுத்துட்டு அதை ஊற வச்சு அதை நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அரைக்கணும். ஏன்னா அப்போ தான் அது நேவும். அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறது. அது ஊறணும். ஒரு 1/2 hour இல்லை 45 minutes ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான். பச்சை பயிரில் செஞ்சால் ரொம்பவே இன்னும் நல்லாயிருக்கும்.
ஹெல்த்தியும் கூட. இன்னும் இது வந்து நீங்கள் வந்து சாதத்துக்கு தொட்டுட்டு தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சாதத்து கூட இந்த பச்சைப்பயிறு துவையல் போட்டு நல்ல நெய்யோ விட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்மளால வந்து அவங்களுக்கு வந்து வேற எந்த விதத்தில் இந்த பச்சைப்பயிறு சேர்க்கறதுன்னு தெரியாது. பட் ஆனால் ஏதோ ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை வந்து நம்ம டெய்லியும் சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து இந்த பூண்டோட ஃப்ளேவர் இருக்குது, ப்ளஸ் தேங்காயும் ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாதுங்கிற யோசிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு துவையல் சேர்த்து செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, வயிறு புண்ணு இருக்கும்ல, சில பேருக்கு வந்து வயிற்றில் அல்சர் இருக்கும், இல்லை தொண்டை புண்ணாக இருக்கும், வயிறு புண்ணாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த துவையல் சேர்த்துக்கோங்க. இதில் எண்ணெய் கிடையாது, காரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ உடனே சரியாகும். வயிறு புண்ணு இருந்துச்சுன்னா இதை ரெகுலராக நீங்கள் ஒரு 2-3 நாள் சாப்பிட்டீங்கனாலே போதும், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக எதுக்கு சாப்பிடலாம், அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், பூண்டு குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டேஸ்டியான ரெசிபியில் சந்திப்போம். பை பை.